எங்க ஊரை பற்றி சில வரிகள். கரம்பக்குடி, ஆங்கிலம், ஓர்தல்ட். இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள புதுக்கோட்டை மாவட்டம், கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றியம் மற்றும் கரம்பக்குடி வட்டத்திலுள்ள பேரூராட்சி ஆகும். புவியியல் இவ்வூரின் அமைவிடம் கடல் மட்டத்தில் இருந்து இவ்வூர் சராசரியாக 36 மீட்டர் 118 அடி உயரத்தில் இருக்கின்றது. இந்த ஊர் புதுக்கோட்டையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. கரம்பக்குடி பேரூராட்சியானது புதுக்கோட்டை 40 கிலோமீட்டர், ஒரத்தநாடு 25 கிலோமீட்டர், பட்டுக்கோட்டை 25 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. 5.60 சகிமி பரப்பும், 15 வார்டுகளும், 49 தெருக்களும் கொண்ட இப்பேரூராட்சி கந்தர்வக்கோட்டை சட்டமன்றத் தொகுதி க்கும் திருச்சிராப்பள்ளி மக்களவைத் தொகுதிக்கும் உட்பட்டது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இப்பேரூராட்சி 3352 வீடுகளும் 14,626 மக்கள் தொகையும் கொண்டது. பெருமைமிகு கரம்பக்குடி தல வரலாறு. புதுக்கோட்டை சமஸ்தானம் ஒட்டுமொத்த சிவகங்கை சமஸ்தானமாக இருந்த காலத்தில் கரம்பக்குடிதான் சமஸ்தானத்தின் கடைசி எல்லையாக இருந்தது. சிவகங்கை சமஸ்தானத்திலிருந்து தஞ்சாவூர் சமஸ்தானத்திற்கு போர் நிமித்தம் சென்று திரும்பும் வழியில் கரம்பக்குடி வரும்போது போர்ப்படையில் இருந்த யானை ஒன்றுக்கு மதம் கொண்டுவிட்டது. மதங்கொண்ட யானையை கரம்பக்குடி சுற்றுவட்டாரப் பகுதியைச் சேர்ந்த ஆவுடைய பல்லவராயர் என்பவரே அடக்க சிவகங்கை மன்னர் அதன் பிறகு புதுக்கோட்டையை தனி சமஸ்தானமாக பிரித்து ஆவுடைய பல்லவராயரை அதன் மன்னராக நியமித்தது தனி வரலாறு. இன்று திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் சாயத் தொழிலில் சிறந்து வருகின்றன. ஆனால் மன்னர் காலத்திலேயே கரம்பக்குடியில் சாயத் தொழில் நடைபெற்று வந்துள்ளது. அதற்கு சான்றாக கரம்பக்குடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பெரிய கிணறும் அதை ஒட்டிய சுலைமான் நகரில் ஒரு கிணறும் உள்ளது. இன்று பேருந்து நிலையம் அருகே இருக்கும் பங்களாகுளம் ஒரு காலத்தில் குடிநீருக்காக பயன்படுத்தப்பட்டு காவலாளி வசதியுடன் இருந்துள்ளது. மன்னராட்சி காலத்திலேயே கரம்பக்குடியில் நீதிமன்றம் செயல்பட்டு வந்துள்ளது. ஆதிசங்கராச்சாரியார் இங்கு பூஜை செய்துவிட்டு திரும்பும் போது அவரை ஒரு இஸ்லாமிய பெரியவர் முதுகில் சுமந்து ஊர் எல்லை வரை கொண்டு சென்றது மத நல்லிணக்கத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இங்கு அமைந்துள்ள சிவன் திருத்தலம் புகழ்பெற்றது. பிழையில்லா அனந்தேசுவரர் என்று அழைக்கப்படும் சிவாலயம் சிறந்த 108 சிவாலயங்களில் ஒன்று. கரம்பக்குடி பள்ளிவாசல் 3000 பேர் அமர்ந்து தொழக்கூடிய மிகப்பெரிய வழிபாட்டு தலமாக மக்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜும்மா மசூதி பெரிய பள்ளிவாசல், மார்க்கெட் பள்ளிவாசல், தொழுகை பள்ளி, அத்தையப்பா பள்ளிவாசல் தொழுகை பள்ளி, மேல பள்ளிவாசல் தொழுகை பள்ளி. காசிக்கு சென்றால் கிடைக்கும் புண்ணியத்தை கரம்பக்குடி திருமணஞ்சேரி ஆலயத்தை வந்து தரிசித்தால் பெற்றுவிடலாம். அஞ்ஞான விமோச்சன நதி திருமணஞ்சேரியை ஒட்டி ஓடுகிறது. திருமணம் ஆகாதவர்கள் திருமணஞ்சேரி வந்து வழிபட்டால் உடனே கைகூடும் என்பது காலத்தால் தொடர்ந்து வரும் நம்பிக்கை. அருள்மிகு ஸ்ரீ முத்துக்கருப்பையா கோயில். அருள்மிகு ஸ்ரீ காசாம்பு நீலமேனி கருப்பையா கோயில் சின்ன கருப்பர் கோயில். அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டவர் கோயில் காவல் நிலையம். கரம்பக்குடியில் அமைந்துள்ள கத்தோலிக்க திருத்தலத்தில் 37 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் கொடியேற்ற விழாவில் முதல் மரியாதை இந்து பிரமுகர் ஒருவருக்கே வழங்கப்படும். கரம்பக்குடி ஒன்றியம் சேர்மனாக இருந்த திருடோட் பல்லவராயர் அவர்கள் கல்விப் பணிகளில் மிகுந்த ஈடுபாடு காட்டி பெருந்தொண்டாற்றினார். இன்றும் அவரது வழித்தோன்றல்கள் அப்பணியை செவ்வனே செய்து வருகின்றனர். பல நடிகர்களை உருவாக்கிய மண், பல கால்பந்தாட்ட வீரர்களை உருவாக்கிய மண். அதில் குறிப்பிடத்தக்கவர் கணேசன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்திய அணி சார்பில் விளையாண்டுள்ளார். பல கவிஞர்களை உருவாக்கிய மண், பல கவிஞர்களோடு விளையாடும் மண். இன்னும் பல சிறப்புகளை பதிவிட தோன்றினாலும் சுருக்கமாக, சுவையாக இருப்பதே அழகு என இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.